வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 12th எத்திக்ஸ்லேருந்து அழகு 10வது பாடம் பார்க்க போகிறோம். உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவோட பண்பாட்டு மேன்மை, அதுக்கப்புறம் அறக்கோப்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவோட ஆன்மீகம், அதுக்கப்புறம் யோகா, இந்தியாவோட பஞ்சசீல கொள்கை, கணிதம், வானவியல், மருத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன சிறப்புகள் இருக்குது இந்திய பண்பாட்டில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க, நம்மளோட நாடு அப்படிங்கிறது பழமையான பண்பாடு இருக்கிற ஒரு நாடு. நிறைய இலக்கியம், கணிதம், வானவியல், இசை, ஓவியம், நடனம், சிற்பம், கட்டிடக்கலை இதில் எல்லாத்துலேயுமே ஒரு உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக நம்மளோட நாடு இருக்குது. தேசிய ஒருமைப்பாட்டை மையப்படுத்தும் ஆன்மீக உணர்வு இந்தியாவின் பலம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள், தமிழர் வாழ்வியல் பண்பாட்டு நெறிகளை கூறும் சங்க இலக்கியம், ராமாயணம், மகாபாரதம், கௌதம புத்தர் தோற்றுவித்த பௌத்த சமயம் இது எல்லாம் இந்தியாவுக்கே கிடைத்த ஒரு பண்பாட்டு கொடைகளாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது இது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய ஒருமைப்பாட்டை மையப்படுத்தும் ஆன்மீக உணர்வு இந்தியாவின் பலம் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். தேசிய ஒருமைப்பாட்டை மையப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக உணர்வு அப்படிங்கிறது தான் இந்தியாவோட பலம் அப்படின்னு சொன்னது சுவாமி விவேகானந்தர். ஸோ இந்திய பண்பாட்டில் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பார்சிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்தியாவில் குடியேறி இந்தியாவோட ஒரு தன்மையை ஏற்றுக்கிட்டு இந்திய பண்பாட்டோட அவங்களையும் இணைச்சிக்கிட்டாங்க. நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கணும், மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். இது எல்லாம் இந்தியர்களோட தலை சிறந்த பண்பாக சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம அடுத்து போகலாம். கட்டிடக்கலை மிகச்சிறப்பான இடத்த இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா எல்லோரோ குகை கோயில், அஜந்தா ஓவியம், குடைவரை கோயில் மகாபலிபுரம், லிங்கராஜா கோவில் புவனேஸ்வர், சூரியனார் கோவில் கோனார்க், நடராஜர் கோவில் சிதம்பரம், தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். அடுத்தது அறக்கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள்களை சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கிய அகராதி அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு புண்ணியம், தருமம், வாழ்வியல் விதி, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்களை சொல்லுது. தமிழ் இலக்கிய அகராதி அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு புண்ணியம், தருமம், வாழ்வியல் விதி, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்களை சொல்லுது. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் நிறை வடிவமே அறம் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கசாமி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் நிறை வடிவமே அறம் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கசாமி சொல்கிறாரு. அடுத்தது சனாதன தர்மம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, முடிவில்லா அறம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். மனிதன் இயற்கையோடு ஒன்றிய நல்வாழ்விற்கு அடிப்படையாக இருக்கிறது என்னென்னா தர்மம் தான். சடங்கை விட ஒழுக்கம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு தர்மம் சொல்லுது. மனிதனோட குடும்ப கடமைகள் அப்படிங்கிறது சமூக கடமையாக போற்றப்படுது. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் நிறை வடிவமே அறம்னு சொன்னது யாருன்னா அரங்கசாமி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 4 புருஷார்த்தங்கள் என்னென்னா அறம், பொருள், இன்பம், வீடு இதுதான் புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு பேற்றை அடைகிறது தான் மனிதன் தன்னோட குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அகத்திணையல், கலவியல், கற்பியல், பொருளியல் முதலிய அகப்பொருள் கோட்பாடுகளையும் புறத்திணையல், மரபியல் பற்றிய அறக்கோட்பாடுகளையும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, பழமையான மரபையை பின்பற்ற சொல்லும் பிற்போக்கு எண்ணம் இல்லாத தொல்காப்பியர் கடிசொல் இல்லை காலத்து படினே என கூறி பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்தார். என்ன சொல்லியிருக்காரு, பழமையான மரபை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிற்போக்கு எண்ணம்லாம் தொல்காப்பியர் கிடையாது. அதனால தான் கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கொடுத்துட்டு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியர் அப்படிங்கிறது தெரியணும். கடிசொல் இல்லை காலத்து படினே என கூறியவர் தொல்காப்பியர். அடுத்தது வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட ராமாயணமும் வேதவியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதமும் இதிகாசம். ராமாயணத்தை எழுதினது யார் அப்படின்னா வால்மீகி முனிவர், மகாபாரதத்தை எழுதினது யாருன்னா வேதவியாசர். ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, பெரியோருக்கு கீழ்ப்படிதல், கற்பு நெறி, நன்றி மறவாமை, பிறன்மனை நோக்காதிருத்தல், உண்மையே வெல்லும், இந்த மாதிரி கோட்பாடுகளெல்லாம் ராமாயணம் சொல்லியிருக்கு.
ஒருவனுக்கு ஒருத்தி, பெரியோருக்கு கீழ்ப்படிதல், கற்பு நெறி, நன்றி மறவாமை, பிறன்மனை நோக்காதிருத்தல், உண்மையே வெல்லும். இந்த கோட்பாடுகளை சொல்லியிருக்கு. மகாபாரதம் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் பின்பற்ற வேண்டிய 4 வகை நோக்கங்களை பற்றி சொல்லுது. சூது வாழ்க்கைக்கு கேடு, மண்ணாசை வேண்டாம், தர்மம் வெல்லும், நன்றி மறவாமை, சகிப்புத்தன்மை, தியாகம், செஞ்சோற்று கடன் தீர்த்தல், இது எல்லாமே மகாபாரதம் சொல்லுது. அடுத்தது சமண கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வர்த்தமாகன மகாவீரர் ஒரு மும்மணிகளை சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் திரிரத்தினங்கள் அப்படிங்கிற மும்மணிகளையும், வாழ்வியலுக்கான இல்லற கோட்பாடுகளையும், கர்மவினை போன்ற அறக்கோட்பாடுகளையும் சமண சமயம் மூலமாக கொடுத்துருக்காரு. திரிரத்தினங்களை வர்த்தமான மகாவீரர் கொடுத்துருக்காரு. கௌதம புத்தர் 4 வகை உயரிய உண்மைகளையும் 8 வகை பாதைகளையும் கொடுத்துருக்காரு. இது என்ன திரிரத்தினம் என்ன, 4 வகையான உண்மை என்ன, 8 வகையான பாதை என்னன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கல. சும்மா இவங்க அதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஔவையாரோட அறக்கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி இந்த அறநூல்கள் மூலமாக கற்பு, தர்மம், கல்வி, பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இதெல்லாம் எளிமையாக கடைபிடிக்கிற வகையில் விளக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்வழி அப்படிங்கிற ஒரு அறநூலில் சாதி 2 இதுவே நீதி, வருவது வரும் வாடாதே, ஏற்பிடித்தோருக்கு இணையில்லை, பசி வந்தால் 10 பறந்து போகும், அது மாதிரி ஒரு அறக்கருத்துக்களை மனித சமுதாயத்திற்கு நல்வழி அப்படிங்கிற நூலில் கொடுத்துருக்காங்க. சாதி 2 இதுவே நீதி, வருவது வரும் வாடாதே, ஏற்பிடித்தோருக்கு இணையில்லை, பசி இருந்தால் 10 பறந்து போகும், இதெல்லாம் நல்வழி அப்படிங்கிற ஒரு அறநூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து திருக்குறள் என்ன சொல்லுது? தமிழரோட பெருமையை உலகத்துக்கு கொடுத்தது திருக்குறள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்களோட பண்பாட்டை திருக்குறள் சொல்லுது. திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம் அப்படி சொல்லி 3 பகுதிகளாக பிரித்து வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த திருக்குறள்லேயே சொல்லியிருக்காரு. எல்லா பொருளும் இதன் பால் உள என்பதற்கேற்ப திருக்குறளில் அறக்கருத்துகள் நிறையா இருக்குது. அது உலக மக்கள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுறதுனால இந்த நூலை மற்ற மொழிகள்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப் மொழிபெயர்த்திருக்காரு. லத்தீனில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஜெர்மனில் டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஃப்ரெஞ்சில் ஏரியல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஆங்கிலம் ஜியு போப், லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் டாக்டர் க்ரௌல், ஃப்ரெஞ்ச் ஏரியல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு நீதி நூல் மட்டும் கிடையாது, ஒரு வாழ்வியல் நூல். இந்த காலத்தில் எந்த காலத்துலேயுமே தலைமுறை வந்தால் அந்த தலைமுறைக்கு இதெல்லாம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுகின்ற ஒரு நூலாக தான் திருக்குறள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? ஆன்மீகம்னா என்ன? பொதுவாக புலன் கடந்த அனுபவ நிலைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மனிதன் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம ஞானத்தை உணர்றது தான் ஆன்மீகம் சொல்லியிருக்காங்க. ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு உயிருமே அதோட கர்ம வினைப்படி அதோட தற்போதைய நிலையின்படி ஏற்ற வழியை பின்பற்றி தமது குறிக்கோளான வீடு பேறு அல்லது ஆன்மாவின் உண்மை நிலையை அறிவதே ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆத்ம ஞானம் அடைகிறது தான் ஆன்மீகம். வீடு பெற்ற ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் ஆன்மீகம். இதுதான் இந்த பாராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. தெய்வீகத்தன்மையை உணர்றது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகா அடுத்தது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட பாரத நாட்டில் தோன்றின பழமையான வாழ்வியல் பயிற்சி முறையை தான் யோகா. உடல், மனம், அறிவு, உணர்வு, ஆன்மீகம் இதோட வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவக்கூடிய கலை தான் யோகா. யோகாங்கிறது ஒரு சமயம்லாம் கிடையாது, அது ஒரு கலை, ஒரு அறிவியல் வாழ்க்கை நெறிமுறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யோக நிலையில் தான் மற்ற உயிர்களையும் தன்னுயிர் போலவே நேசிக்க முடியும். இதெல்லாம் ராமலிங்க அடிகள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொன்னது யாருன்னா ராமலிங்க அடிகளார். கிறித்துவ புனித நூல் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உன்னை போல பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லியிருக்கு. திருக்குரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ பிறரிடம் இரக்கம் காட்டினால் நான் உன்னிடம் 2 மடங்கு இரக்கமுடையவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது.
என்ன சொல்லுது, பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க, உன்னை போல பிறரையும் நேசின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறானில் நீ மற்றவங்கள்ட்ட இறக்க காட்டினீன்னா நான் உன்னிட்ட 2 மடங்கு இறக்க முடியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறானில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த யோக முறையை வந்து சொல்லியிருக்காங்க. யோக நிலையில் மட்டும்தான் மற்ற உயிர்களையும் தன்னுயிர் மாதிரி நேசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஞ்சசீல கொள்கை. சமஸ்கிருத மொழியில் பஞ்ச அப்படின்னா 5, சீலம் அப்படின்னா ஒழுக்கம், பஞ்சசீலம் அப்படின்னா 5 நட்பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சசீல கொள்கை உலகத்துக்கு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஒரு நாடு மற்ற நாட்டோட ஒற்றுமையும் இறையாண்மையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாடு மற்ற நாட்டோட எல்லைகளை அத்துமீறக்கூடாது. ஒரு நாடு மற்ற நாட்டோட உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ நலனுக்காக பாடுபடணும். சமாதான சகவாழ்வு இருக்கணும். இதுதான் வந்து அந்த பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறது. அடுத்து பாண்டுங் மாநாடு, அணிசேரா இயக்கம். 2ஆம் உலகப் போர் முடிவில் அமெரிக்கா தலைமையில் முதலாளித்துவ நாடுகள் ஓரணியாக இருக்குது. சோவியத் ரஷ்யா தலைமையில் பொது உடைமை கொள்கை கொண்ட நாடுகள் வந்து இன்னொரு அணியாக இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஆயுதங்களை பெருக்கிற போட்டியும் மறைமுகமாக நடந்துக்கிட்டு வந்துச்சு. இந்த நிலையில் தான் இந்த 2 அணியிலையும் இல்லாத நாடுகளை ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு புதிய அணியை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த நாடுகளோட மாநாடு தான் இந்தோனேஷியாவில் 1955 ஏப்ரல் மாதம் 18 to 24 வரைக்கும் பாண்டுங் நகரில் ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளோட மாநாடு வந்து கூட்டப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டில் 29 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவோட சார்பாக ஜவஹர்லால் நேரு, சீனாவில் ஜூ என் லாய், இந்தோனேஷியாவோட சுகர்னோ, யுகோஸ்லோவியாவோட மார்ஷல் டிட்டோ, எகிப்தோட கர்னல் நாசர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பாண்டுங் மாநாடு, அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது தான் பாண்டுங் மாநாட்டில் நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா தலைமையில் ஒரு டீம், ஒரு நாடுகள்லாம் ஒரு அமெரிக்கா தலைமையில் ஒரு சில நாடுகள் இருக்குது. சோவியத் ரஷ்யா தலைமையில் ஒரு சில நாடுகள் இருக்குது. இது 2த்துலேயும் இல்லாத நாடுகளை சேர்த்து வச்சு தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தோனேஷியாவில் ஒரு மாநாடு வந்து 1955 கூட்டப்பட்டுச்சு. இதில் 29 நாடுகள் வந்து கலந்துக்கிட்டு இந்தியாவோட சார்பாக ஜவஹர்லால் நேரு, சீனாவில் சூ என் லாய், இந்தோனேஷியாவோட சுகர்னோ, யுகோஸ்லோவியாவோட மார்ஷல் டிட்டோ, எகிப்தோட கர்னல் நாசர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தது குப்தர்கள் காலத்தில் கணிதம், வானவியல், மருத்துவம், ஜோதிடம் இந்த மாதிரி துறைகளில் இந்தியா வந்து வளர்ச்சியாக இருந்துச்சு. இவங்க காலத்தில் ஆரியப்பட்டர் வானவியல் கணிதத்தில் சூப்பராக இருந்திருக்காரு. ஆரிய சித்தாந்தம் அப்படிங்கிற அவரோட வானவியல் நூலில் உலகம் உருண்டையானது, பூமி தனது அச்சில் சுழலுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரிய சந்திர கிரகணங்கள் போன்ற உண்மையான காரணங்களை விளக்கி சொல்லியிருக்காரு. ஆனால் மேலை நாட்டு வானவியல் அறிஞர்கள் பிற்காலத்தில் தான் இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூல் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகமே வியக்கக்கூடிய ஒரு வானவியல் நூலாக சொல்கிறாங்க. உலகம் உருண்டையானது, பூமி தன்னோட அச்சில் சொல்கிறதுனால தான் இரவு பகல் ஏற்படுது. இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா ஆரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூலில் ஆரியப்பட்டர் வந்து முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆரியப்பட்டர் எழுதினா ஆரியப்பட்டியம் அப்படிங்கிறது சிறந்த வானவியல் நூல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சூரிய சந்திர கிரகணங்கள் பற்றிய காரணங்களையும் ஆரியப்பட்டர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வராகமிகிரர் இவர் வந்து பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் சம்ஹிதா இந்த மாதிரி ஜோதிட வானவியல் நூல்களை எழுதியிருக்காரு. ஸோ பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் சம்ஹிதா இந்த நூல்கள் எழுதினது வந்து வராகமிகிரர். அது மட்டும் இல்லாமல் லகு ஜாதகம், பிரிக ஜாதகம் இந்த மாதிரி ஜோதிட வானவியல் நூல்களையும் எழுதியிருக்கார். இவர் அவரோட நூல்களில் என்ன சொல்லியிருக்காரு, கோள்கள் எல்லாமே மனித வாழ்க்கையோட எப்படி வந்து தொடர்பு கொண்டு இருக்குது அப்படிங்கிறத வராகமிகிரர் வந்து அவரோட நூல்களில் சொல்லியிருக்காரு. என்னென்ன எழுதியிருக்காரு, பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் சம்ஹிதா, லகு ஜாதகம், பிரிக ஜாதகம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்தது பிரம்மகுப்தர். இவர் வந்து வானவியல் கணிதவியலில் ரொம்ப சூப்பரான வல்லுனர். இவர் 2 நூல் எழுதியிருக்காரு. பிரம்மஸ்பு சித்தாந்தம்,
காரண கண்டா கடியகா இந்த நூல்களை எழுதியிருக்காரு. பிரம்மஸ்பு சித்தாந்தம், காரண கண்டா கடியகா இந்த நூல்களை எழுதினது வந்து பிரம்மபுத்தர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே புவியீர்ப்பு விசை பற்றி அவரோட நூல்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து பாஸ்கரர் வானவியல் கணிதத்தில் ரொம்ப சூப்பராக இருந்திருக்காரு பாஸ்கரர். இவர் காரண குதூகலா அப்படிங்கிற நூலையும் தட்களி கத்தி அப்படிங்கிற நூல்களையும் எழுதியிருக்காரு. பாஸ்கரர் என்ன நூலை எழுதியிருக்காரு? காரண குதூகலா அப்படிங்கிற நூலையும் தட்களி கத்தி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. இந்த நூல்கள் வந்து கிரகத்தோட இயக்கங்களை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. இதன் மூலமாக அந்த காலத்திலேயே வானவியலில் வந்து இந்தியா வந்து சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்திய செயற்கைக்கோள்கள். இஸ்ரோ நிறுவனம் இந்தியாவோட சார்பில் ஆரியப்பட்டா, பாஸ்கரா, ரோஹிணி, ஆப்பிள் இந்த செயற்கைக்கோள்களையும் IRS-1A-1B அப்படிங்கிற தொலை உணர்வு செயற்கைக்கோள்களையும் பாதுகாப்பு அடிப்படையிலான செயற்கைக்கோள்களையும் செலுத்தியிருக்காங்க. இந்த செயற்கைக்கோளுக்கு இந்தியாவோட வானவியல் கணித வல்லுநர்களோட பேர் தான் வச்சுருக்காங்க. ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இந்த பேரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியப்பட்டா, பாஸ்கரா இவங்களோட பேரை வச்சு அவங்களுக்கு சிறப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்திய மருத்துவம். நம்மளோட இந்திய மருத்துவம் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்திலேருந்தே வளர்ந்துருக்கணும். ஆனால் போதுமான தகவலும் ஆதாரமும் இல்லாததுனால ஆயுர்வேதம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடியே பழங்குடிகளோட மருத்துவம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிமு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வேதகால மருத்துவம் நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே காம்பில்யா, வாரணாசி, தட்சசீலம் இந்த இடங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் வந்து இருந்திருக்கு. எப்போது? கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே காம்பில்யா, வாரணாசி, தட்சசீலம் இந்த 3 இடங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் இயங்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்தியர்கள் அறுவை சிகிச்சை முறையில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. வயிற்று புறத்தோலில் செய்யப்படக்கூடிய அறுவை சிகிச்சை, சிறுநீரக கற்களை அகற்றும் அறுவை சிகிச்சை, ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை இதெல்லாம் இந்திய மருத்துவர்களோட பணிகள் அப்படிங்கிறது பாராட்டுக்குரியவையாக இருந்திருக்கு. இந்தியா முழுக்க இப்போ ஆயுர்வேத யுனானி மருத்துவர்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய சிலோசித்தி வேர் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. இந்த வேர் தான் வயிறு, குடல், நுரையீரல் இதில் உருவாகக்கூடிய நோய்களை குணமாக்கும் தன்மையுடையது தான் இந்த சிலாசித்தி வேர் அப்படிங்கிறது. அடுத்தது இந்திய மருத்துவ வளர்ச்சி. மௌரியர் ஆட்சி காலத்தில் மருத்துவ பராமரிப்பிற்கும் சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. முதியோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்காக சிறப்பு மருத்துவமனைகளை இயங்கிட்டு வந்தாங்க. கால்நடைக்குன்னு தனியாக மருத்துவமனையும் இருந்திருக்கு. வாக்பட்ரோட அஷ்டாங்க சங்கிரகம், அஷ்டாங் ஹிருதயா இதெல்லாம் 2 மருத்துவ நூல்கள் சொல்லியிருக்காங்க. வாக்பட்ரோடது அஷ்டாங்க சங்கிரகம், அஷ்டாங்க ஹிருதயா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான நூலாக சொல்லியிருக்காங்க. அஷ்டாங்க ஹிருதயா அப்படிங்கிற ஒரு மருத்துவ நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோய் தீர்க்கும் முறை, சுகாதாரம், உடலுறுப்பு அமைப்பியல், அறுவை சிகிச்சை, தாய்மை மருத்துவம், கண் மருத்துவம் இதெல்லாம் இந்த அஷ்டாங்க ஹிருதயா அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சரகர் எழுதின சரக சம்ஹிதா அப்படிங்கிற நூல் வந்து உடல் உள மருத்துவத்தை கூறுகிறது. உடல் உள மருத்துவத்தை சொல்கிறது என்னென்னா சரக சம்ஹிதா அப்படிங்கிற நூல். இதை எழுதுறது வந்து சரகர். அதுக்கப்புறம் சுஸ்ருதர் வந்து சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிற அறுவை சிகிச்சை முறையை பற்றி சொல்லியிருக்காரு. சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிறது வந்து சுஸ்ருதர் எழுதினது, சரக சம்ஹிதாங்கிறது சரகர் எழுதினது, அஷ்டாங்க ஹிருதயா, அஷ்டாங்க சங்கிரகம் இதை வந்து எழுதினது யாருன்னா வாக்பட்ர் எழுதியிருக்காரு. அடுத்து ஆயுர்வேத மருத்துவம். கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஆத்ரேயர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவரோட சீடர்களுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அக்னிவேசர் எழுதின அக்னிவேச தந்திரா அப்படிங்கிற நூலும் ஆயுர்வேதம் பற்றி சொல்லுது. அக்னிவேசர் எழுதின அக்னிவேச தந்திரா அப்படிங்கிற நூலும் ஆயுர்வேதம் பற்றி சொல்லுது. ஆத்ரேயர் அப்படிங்கிற மருத்துவரும் கிமு 8ஆம் நூற்றாண்டில் நிறைய வந்து அவர் சீடர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆத்ரேயர் ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி வரிசையாக அவரோட ஆய்வேடுகளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து சித்த மருத்துவம்.
எல்லா வகை நோய் தீர்க்கும் மருந்துகளையும் தாதுக்களையும் வேதியியல் பொருள்களையும் ஆராய்ந்து பயனுள்ளது எது பயனற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பாதரசத்தை அடிப்படையாக வச்சு நீண்ட ஆயுள் பெற ரசவாத முறையில் மருந்து தயாரிக்கிற முறையை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு உரித்தான மருத்துவ முறை. இந்த ரசவாத முறையில் மருந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் அதை வந்து ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவ முறையை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 17 சித்தர்கள் அதில் வந்து முக்கியமானவர்களை கொடுத்துருக்காங்க. திருமூலர், இடைக்காடர், போகர், அகத்தியர், பதஞ்சலி, தன்வந்திரி, மச்சமுனி இவங்கெல்லாம் வந்து 17 சித்தர்களில் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது பண்டை கால மருத்துவமனைகள் எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆந்திராவில் விஜயபுரி, நாகார்ஜுன கொண்டாவில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருமுக்கூடல், திரிபுரந்தகம், திருப்புகலூர், திருவரங்கம் இங்கே இருந்திருக்கு. அடுத்து கர்நாடகாவில் கௌடிய மடத்தில் இருந்திருக்கு. பீகாரில் ஷிபாகனா மருத்துவமனை, கேரளாவில் ஆலப்பூர், புலிமந்தால், வயங்கரை, வெள்ளோடு, சோட்டானிக்கரை, குருவாயூர் இங்கெல்லாம் இருந்திருக்கு. திரும்ப படிக்கிறேன். ஆந்திராவில் விஜயபுரி, நாகார்ஜுனகொண்டா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருமுக்கூடல், திரிபுரந்தகம், திருப்புகலூர், திருவரங்கம், கர்நாடகா கௌடிய மடம், பீகார் ஷிபாகனா மருத்துவமனை, கேரளா ஆலப்பூர், புலிமந்தால், வயங்கரை, வெள்ளோடு, சோட்டானிக்கரை, குருவாயூரில் இருந்திருக்கு. அடுத்தது இந்திய கணிதம். குப்தர்கள் காலத்தில் ஆரியப்பட்டர் வந்து ஆரியப்பட்டியத்தில் வட்டத்தோட பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பை அப்படிங்கிற உண்மையான மதிப்பை 3.1416 அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக சொல்லியிருக்காரு. லட்சம், கோடி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எண்களை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையை ஆரியப்பட்டர் தான் பயன்படுத்தியிருக்காரு. இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் வந்து ஆரியப்பட்டர் தான். பிரம்மகுப்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பூஜ்ஜியத்தோட பயனை எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காரு. இவரும் குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு கணித மேதை தான். இவர் எழுதின நூல் தான் இந்த சித்தாந்த சிரோன்மணி அப்படிங்கிறது. பிரம்மகுப்தர் எழுதினது தான். இதில் தான் எண்ணியல், எடை, கொள்ளளவு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பரப்பு, கன அளவு, பூஜ்ஜியம், இயற்கணிதம் இதெல்லாம் பற்றி பிரம்மகுப்தர் சொல்லியிருக்காரு. அவரோட சித்தாந்த சிரோன்மணி அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அடுத்து நுண்கலைகள். இசை வந்து மனித மனதிற்கு வந்து அமைதி தருவது. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது என்ன முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய இசையோட சாரமாக இருக்கிறது வந்து சாமவேதம். பிற்காலத்தில் சாமவேதத்தை ஃபாலோ பண்ணி தான் வட இந்தியாவில் ஹிந்துஸ்தானி இசை வந்து வந்துச்சு. இதே காலகட்டத்தில் தான் தென்னிந்தியாவில் கர்நாடக இசை வந்து ஃபேமஸ் ஆனிச்சு. மௌரியர்கள், குப்தர்கள் இந்த மாதிரி மன்னர்களும் தமிழகத்தில் சங்க காலத்துலேருந்து பாண்டியர்கள் வரையிலான மன்னர்களும் எல்லாருமே இசைக்கலைஞர்களை ஆதரிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 10ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இஸ்லாமியர்களோட இசை இந்தியாவில் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சது. இஸ்லாமிய துறவிகளான சூஃபிகள் குவாலிஸ் அப்படிங்கிற இசை முறையை உருவாக்கி பரப்புனாங்க. ஐரோப்பியோட வருகைக்கு அப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக், அதாவது மேற்கத்திய இசை அப்படிங்கிறது இந்தியாவில் வர ஆரம்பித்தது, புகுத்தப்பட்டுச்சு. தமிழ் இசை, கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை இதெல்லாம் இந்தியா உலகத்திற்கே கொடுத்த கொடைகளாக சொல்கிறாங்க. தமிழிசை 3 பேர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழிசை மூவர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை. முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை இவங்க எல்லாருமே தமிழிசை மூவர்னு சொல்கிறாங்க. கிருதி எனக்கூடிய கீர்த்தனைகளை மையப்படுத்தி தமிழ் பாடல்களை சரணம், பல்லவி, அணுப்பல்லவி இந்த மாதிரி இசை அம்சங்களோட அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட தமிழ் பணியை பாராட்டி தான் தமிழக அரசு சீர்காழியில் மணிமண்டபம் இந்த தமிழிசை மூவர்களுக்காக அமைச்சிருக்கு. அடுத்தது பஞ்சமுக வாத்தியம். இதுதான் வந்து பஞ்சமுக வாத்தியம். இது வந்து ஒரு தொன்மையான இசைக்கருவி. இது வந்து வெண்கல வார்ப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு உயரமான ஒரு குடம். இதில் வந்து 5 வாய் இருக்கும். அது எல்லாமே மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒவ்வொரு இசை வந்து யூனிக்காக வரும். இதை வந்து பஞ்சமுக வாத்தியம்னு சொல்கிறாங்க. இந்த வாத்தியம் வந்து திருவாரூர் தியாகராஜ கோவில்லையும் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில்லையும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடனம். ஃபஸ்ட்டு வந்து பரதநாட்டியம். தமிழ்நாட்டுக்குரிய ஒரு முக்கியமான நடனம் அப்படின்னா பரதநாட்டியம். பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதுனால இதை வந்து பரதம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பரதம் அப்படிங்கிற சொல் வந்து
பா அப்படின்னா பாவம், ர அப்படின்னா ராகம், த அப்படின்னா தாளம். இந்த மூன்றையும் குறித்து நிற்கிறதா சொல்லப்படுது. பாவம் அப்படிங்கிறது உணர்ச்சியையும், ராகம் அப்படிங்கிறது இசையையும் குறிக்கும். இதோட தாளம் சேர்ந்த நடனம் தான் பரதநாட்டியம். இந்த நடனத்தை ஆடுறவங்க பெரும்பாலும் பெண்களே இருந்தாலும் ஆண்களும் சில பேர் வந்து ஆடுறது உண்டு. சிவபெருமான் ஆடுகின்ற நடனம் அப்படிங்கிறது தாண்டவம். மகிழ்ச்சியோட உச்சத்தில் அவர் ஆடுகின்ற நடனம் அப்படிங்கிறது ஆனந்த தாண்டவம் அப்படின்னும், அழிக்கும் கடவுளாக அவர் வந்து ஆடுகின்ற நடனம் அப்படிங்கிறது ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் மென்மையான அசைவுகளோட ஆடுகின்ற நடனம் வந்து லாஸ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழிசை மூவர் மாதிரிக்க கர்நாடக இசையோட மூவர் யாருன்னா தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர். தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் இவங்கெல்லாம் கர்நாடக இசையோட மும்மூர்த்திகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நினைவிடம் வந்து திருவாரூரில் இருக்குது. அடுத்து மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது கேரளாவோட பாரம்பரிய நடனம். மோகினி அப்படிங்கிற சொல்ல வந்து ஒரு அழகான பெண் அப்படின்னும், ஆட்டம் அப்படின்னா நடனம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். பாற்கடலிலிருந்து தோன்றிய அமிர்தத்தை கொடுக்கும் திருமாலின் அவதாரம் மோகினியாக மையப்படுத்துவதால் மோகினி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சு. ஸோ திருமாலோட அவதாரத்தை மோகினியாக வந்து சொல்கிறதுனால மோகினி ஆட்டம் அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. அடுத்தது குச்சிப்புடி. குச்சிப்புடி அப்படிங்கிறது ஆந்திராவில் உருவான ஒரு நடனம். இந்த பேர் வந்து ஆந்திர மாநிலத்தோட கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சிலாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட தொடர்பு கொண்டது. 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில் தான் இந்த கலை வந்து தொடங்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் இந்தியாவில் உலக அளவில் ஆடப்பட்டு இருக்கு. ஃபோட்டோ கொடுக்கல. அடுத்தது யக்ஷகானம் இல்லைனா யசகானம் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவோட மாநில நடனம் தான் இந்த யக்ஷகானம் அப்படிங்கிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டு முதல் இந்த நடனம் வந்து மக்களால் பார்க்கப்படுது. கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் குறுங்கோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சோமசுந்தரர் ஆலயத்தில் இந்த நடனம் அரங்கேற்றப்படுறதா வரலாற்று தகவல்லாம் சொல்லுது. இதில் வந்து ராமாயணம், மகாபாரதத்தோட முக்கியமான காட்சி, சமணக்கதை, மக்களோட ஆன்மீக நம்பிக்கை இதெல்லாம் விளக்கமாக இந்த நடனத்திலே கவைப்பாங்க. அடுத்தது ஒடிஷா மாநிலத்தோட நடனம் தான் ஒடிஷி. இது கோவில்களில் நடைபெற்று வருகின்ற ஒரு பாரம்பரிய நடனக்கலை. 17ஆம் நூற்றாண்டில் கோட்டி புகழ் அப்படிங்கிற ஒரு சிறுவர்கள் இந்த நடனத்தை ஒரு பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டு கோவில்களில் ஆடினாங்க. அடுத்தது கர்பா தாண்டியா. குஜராத் மாநிலத்தோட பாரம்பரிய நடனம் தான் அந்த கர்பா தாண்டியா அப்படிங்கிறது. நவராத்திரி விழா அப்போது ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் கலாச்சாரமாக போட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக ஆடக்கூடிய நடனம் தான் இதெல்லாம். இந்தியா இல்லாமல் வெளிநாட்டிலையும் இந்த நடனத்தை பார்க்குறதுக்காகலாம் வராங்க அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. இது மாதிரி பீகாரில் பிதசிய நடனம், மேற்கு வங்காளத்தில் ஜாத் நடனம், மகாராஷ்டிராவில் தமாசா லாவணி நடனம். திரும்ப படிக்கிற பீகாரில் பிதசிய நடனம், மேற்கு வங்காளத்தில் ஜாத் நடனம், மகாராஷ்டிராவில் தமாசா லாவணி நடனம். இதெல்லாம் உலகத்திற்கு இந்தியாவோட பண்பாட்டை சொல்லுது. அடுத்து ஓவியக்கலை. இந்தியாவோட ஓவியக்கலை இயற்கையை மையமாக வச்சு சொல்கிறாங்க. பழங்கால மனிதர்கள் வந்து மேகம், மழை, மரம், விலங்கு, மனித உருவங்கள் இதெல்லாம் குகையிலையும் இறந்த விலங்குகளோட தோள்கள்லையும் வரைஞ்சாங்க. கரித்துண்டுகளை தொடக்க காலத்தில் ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மன்னர்கள் ஆட்சி நடந்தப்போ ஓவியங்கள் பரிணாம வளர்ச்சி வந்துச்சு. இவங்களோட காலத்தில் தான் கோவிலோட சுவரில் ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. புக்கு பார்க்கலாம். தட்சண சித்திரம் அப்படிங்கிற ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்காரு யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் வந்து தட்சண சித்திரம் அப்படிங்கிற ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன். இவர் இந்த கலையில் வந்து நல்லா இருந்ததுனால தான் அவர் வந்து சித்திரக்கார புலி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டில் நிறைய ஓவிய பாணி வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மதுபாணி ஓவியம், அதுக்கப்புறம் ராஜபுதன ஓவியப்பாணி, தஞ்சாவூர் ஓவியப்பாணி, முகலாய ஓவியப்பாணி, பசோக்லி ஓவியப்பாணி இதெல்லாம் வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மதுபாணி ஓவியப்பாணி அப்படின்னா பீகார் நேபாள எல்லையில் இருக்க மதுபானி அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த கலை தோன்றினதுனால இதை மதுபானி ஓவியங்கள்னு சொல்கிறாங்க.
நன்கு மெழுகப்பட்ட மண் சுவர்களில் இந்த மாதிரி ஓவியங்கள் அதிகமாக வரையப்படுது. தாவர இலைகளிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு வகை சாறு நிறம் தரும் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. ராமாயணத்தோட முக்கியமான காட்சிகள் இந்த மாதிரி ஓவியங்களில் காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நல்லா மெழுகுன மண் சுவரில் தான் அந்த ஓவியத்தை வரைவாங்க. பிளான்ட்லேருந்து எடுக்கப்படுற அந்த தாவர இலைகளில் இருந்து தான் ஒரு சாறு எடுத்து அதை தான் வந்து கலர் அடிக்கலாம் யூஸ் பண்ணுறாங்க. ராமாயணத்தில் முக்கியமான காட்சிகளை இந்த ஓவியங்களில் வந்து காமிக்கிறாங்க. இது எங்கே, பீகாரில் தோன்றினதுனால, பீகாரில் மதுபானி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தோன்றினதுனால இதை வந்து மதுபானி ஓவியப்பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ராஜபுதன ஓவியங்கள். கிபி 18ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், மத்திய பிரதேச பகுதிகளில் தோன்றி வளர்ச்சி பெற்ற ஓவியங்களே ராஜபுதன ஓவியங்கள். எங்கள் மத்திய பிரதேசத்தில் தான் தோன்றியிருக்கு. இந்த மாதிரி ஓவியங்களை வந்து சிற்றோவியங்கள், அதாவது மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எங்கே வரைஞ்சாங்கன்னா அரண்மனை, கோட்டை சுவர்களில் தான் வரையப்பட்டுச்சு. இந்த ஓவியம் வரைகிறதுக்கும் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி தாவரத்தோட சாறு, சிப்பி இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. சின்ன தூரிகையை வச்சு தான் இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அரசன், அரசவி நிகழ்வு, மக்களோட தொழில், அரசனோட போர் முறைகள் இதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்காக வச்சுட்டு வரைஞ்சிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் ஓவியப்பாணி. கிபி 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சை நாயக்க மன்னர்கள் காலத்தில் வளர்ந்தது தான் இந்த வகை ஓவியங்கள். கிபி 18ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. தஞ்சை மராட்டிய மன்னர் சரபோஜி காலத்தில் ஆந்திராவிலேருந்து தஞ்சைக்கு குடியேறின மூச்சி அப்படிங்கிற பெயர் பெற்ற ஓவிய கலைஞர்கள் பாரம்பரிய தொழிலாக இந்த ஓவியத்தை வரைஞ்சாங்க. பாரம்பரிய தொழிலாக இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. யார்? தஞ்சை மராட்டிய மன்னர் சரபோஜி காலத்தில் ஆந்திராவிலேருந்து தஞ்சைக்கு குடியேறிய மூச்சி அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஓவிய கலைஞர்கள் வந்து இதை வந்து பாரம்பரிய தொழிலாக இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் வந்து புராணங்களில் சொல்லக்கூடிய கடவுள்களோட உருவங்களை ஓவியமாக வந்து வரைஞ்சிருக்காங்க. இதில் வந்து கலர் என்னென்ன கலர் கொடுத்துருப்பாங்கன்னா கரும்பச்சை, அடநீலம், ஒளிர் சிவப்பு, இந்த கலர்ஸை வச்சு வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது முகலாய ஓவியப்பாணி. கிபி 16ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு தோன்றி வளர்ந்த ஓவியங்கள் தான் இந்த மாதிரி ஓவியங்கள். ஹுமாயூன் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பாரசீக பாணியிலான ஓவியங்கள் வந்து வளர்ச்சி பெற ஆரம்பித்தது. முகலாயர் காலத்தில் ஓவியர்கள் வந்து பாரசீக பாணியில் தான் ஓவியங்களை வரைய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய ஓவிய பாணியும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி வரைய ஆரம்பித்தாங்க. பாரசீக இந்திய ஓவிய பாணிகளோட இணைப்பாக இந்த முகலாய ஓவிய பாணி அப்படிங்கிறது இருந்துச்சு. முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவர் வந்து ஓவியக்கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவரே ஒரு சிறந்த ஓவியராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஓவியங்களில் அரசர், அரசியர், அரண்மனை கொண்டாட்டம், அரசவி நிகழ்வு, இயற்கை காட்சி, இளவரசர், இளவரசி இவங்களோட வீரச் செயல்கள் எல்லாம் வந்து இந்த ஓவியத்தில் காமிச்சிருக்காங்க. அடுத்தது பஹ்சோக்லி ஓவியப்பாணி. இது கிபி 17ஆம் நூற்றாண்டில் காஷ்மீரில் ராவி நதிக்கரையில் அமைச்சிருக்க பஹ்சோக்லி அப்படிங்கிற இடத்துல தோன்றி வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஓவியங்களில் புராணங்களில் என்ன கடவுளை சொல்லியிருக்காங்களோ அவங்களோட உருவத்தை தான் வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல் இந்த இடங்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் இந்திய ஓவியத்தோட சிறப்புகளை சொல்லுது. இலங்கை நாட்டில் சிகிரியா அப்படிங்கிற இடத்துல இருக்க ஓவியங்களில் இந்திய ஓவியங்களோட சாயல்கள் காணப்படுது. இலங்கை நாட்டில் சிகிரியா அப்படிங்கிற இடத்துல இருக்க ஓவியங்களில் நம்மளோட ஓவியங்களோட சாயல் வந்து தென்படுத்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சிற்பக்கலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி பண்ணப்போ தாய் கடவுளோட செப்பு திருமேனிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பழமையான தமிழகத்தில் உலோக திருமேனிகளாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட நடன மாதோட உருவ சிற்பம் வந்து கிடச்சிருக்கு. இதுவும் சிந்திவெளி மக்கள்கிட்டையும் சிற்பக்கலைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பௌத்த சிற்பக்கலை அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டில் மௌரியர் ஆட்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிபி 12ஆம் நூற்றாண்டில் பீகார், வங்காளத்தை ஆண்ட பாலர், சேனர் ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரியே பௌத்த சமய கலைக்கூறு ஜாவா, தாய்லாந்து, இலங்கை, சீனா, ஜப்பான், கொரியா, பர்மா, திபெத், நேபாளம் இந்த ஆசிய நாடுகளையும் ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
பௌத்த சமயத்தோடு என்னென்ன நாடும் கட்டடங்களும் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜாவாவில் வந்து போரோபுதூரில் இருக்கக்கூடிய ஸ்தூபி, இலங்கையில் வந்து அனுராதபுரம் பொலனருவா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், அதுக்கப்புறம் சீனா உலகிலேயே மிகப்பெரிய செப்பு திருமணி கிடச்சிருக்கு, கொரியா பாய்ச்சுசா, அடுத்தது பர்மா பஹானோட ஆனந்த கோவில், நேபாளம் பாதனில் இருக்கக்கூடிய தங்க விஹாரம். இந்தந்த இடத்துல இந்தந்த கட்டடம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பௌத்த சமயத்தோட தொடர்பு பண்ணி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திரும்ப படிக்கிறேன். ஜாவாவில் போரோபுதூரில் இருக்கக்கூடிய ஸ்தூபி, இலங்கையில் அனுராதபுரம் பொலனருவாவில் இருக்கக்கூடியது, சீனா உலகத்திலே மிகப்பெரிய சிப்பு திருமேனி கிடச்சிருக்கு, கொரியாவில் பாப்சுசா அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு, பர்மாவில் பஹானோட ஆனந்த கோவிலை பௌத்த சமயத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, நேபாளத்தில் பாதனில் இருக்கக்கூடிய தங்க விஹாரத்தை சொல்கிறாங்க. குஷாணர்கள் காலத்தில் லிங்க வழிபாட்டோட தொடர்ச்சியாக லிங்கத்தை ஒரு முகத்தோடையும் 4 முகத்தோடையும் படைத்து வழிபடக்கூடிய மரபு இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்தில் சிற்பங்கள் வந்து நல்லாவே இருந்திருக்கு. சாரநாத் மதுரா புத்தருக்கு சிலைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சாரநாத்திலையும் மதுராவிலையும் தியோகர் அப்படிங்கிற இடத்துல விஷ்ணுவுக்கு கட்கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வட மதுராவில் திருமாலோட சிற்பம் இருக்குது. உதயகிரி குகை வாயிலில் திருமாலோட வராக அவதார புடைப்பு சிற்பம் இருக்குது. பித்தார்கான் கோவிலில் புராண கதைகள் கூறக்கூடிய சுடுமண் சிற்பங்கள் இருக்குது. தசாவதார கோவிலோட நுழைவாயிலில் 2 புறமும் இருக்கக்கூடிய கங்கை யமுனை சிற்பங்கள், இதெல்லாம் குப்தர்கள் கால சிற்பங்களுக்கு சான்றாக சொல்கிறாங்க. திரும்ப படிக்கிறேன். எங்கே இருக்குது? சாரநாத் மதுராவில் புத்தருக்கு சிலைகள் இருக்குது. தியோகர் அப்படிங்கிற இடத்துல விஷ்ணுவுக்கு கட்கோவில் இருக்குது. வட மதுராவில் திருமாலோட சிற்பம் இருக்குது. உதயகிரி குகை வாயிலில் திருமாலோட வராக அவதார புடைப்பு சிற்பம் இருக்குது. பித்தார்கான் கோவிலில் சுடுமண் சிற்பங்கள் இருக்குது. தசாவதார கோவிலோட நுழைவாயிலில் கங்கை யமுனை சிற்பங்கள் இருக்குது. இதெல்லாம் குப்தர்கள் கால சிற்பங்களுக்கு சான்றுகளாக சொல்கிறாங்க. அடுத்தது ராஷ்டிரகூட கால சிற்பங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லோரா, எலிஃபண்டா குகைகளில் காணக்கூடிய பைரவர், அதுக்கப்புறம் கைலாயமலையே ராவணன் தூக்குகின்ற காட்சி, நடனமாடும் சிவன், பாடல் கேட்டு மகிழும் விஷ்ணு, லக்ஷ்மி சிற்பங்கள், இதெல்லாம் இந்திய சிற்பங்களோட சிறப்பாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய கட்டிடக்கலை. லிங்கராஜா கோவில் ஒடிஷா மாநிலத்தோட தலைநகர் புவனேஸ்வரில் கிபி 11 கட்டப்பட்ட கோயில் தான் வந்து 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் தான் லிங்கராஜா கோவில். இது வந்து அனந்தவர்மன் காலத்தில் இந்த கோவில் கட்டுறதுக்கு நிலம் வந்து கொடையாக கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலோட வழிபாட்டு கூடம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஜெக் மோகனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்க புவனேஸ்வர் நகரம் ஒடிஷாவோட கோவில் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஒடிஷாவில் புவனேஸ்வரில் 11ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது கோவில் தான் லிங்கராஜா கோவில். இதுக்கு நிலம் கொடுத்தது வந்து அனந்தவர்மன் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலோட வழிபாட்டு கூடத்தை வந்து ஜெக் மோகனான்னு சொல்கிறாங்க. ஒடிஷாவோட கோவில் நகரமாக இந்த புவனேஸ்வர் நகரத்தை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பொதுவாக இந்திய கட்டிடக்கலை வந்து வட இந்திய கட்டிடக்கலை, தென்னிந்திய கட்டிடக்கலைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். இந்த 2 கட்டிடக்கலைக்கு இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. தென்னிந்திய கட்டிடக்கலையோட சிறப்பம்சம் என்னென்னா ஹைட்டான கோபுரம் இருக்குது, சிற்பம் இருக்குது, மண்டபம் இருக்குது, தூண்லாம் இருக்குது. இந்த சிறப்பான கோவில் கட்டமைப்பில் திடீர்னு வந்ததெல்லாம் கிடையாது. சுமார் 1500 ஆண்டு காலம் சிறிது சிறிதாக முன்னேறி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்திய கட்டிடக்கலைக்கு முதல்ல வந்து ஒரு சீட் போட்டது யாருன்னா பௌத்தர்களும் சமணர்களும் தான். மௌரியர்கள் இந்தியாவோட பௌத்த கட்டிடக்கலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. குப்தர்கள் வந்து இந்த சமயம் சார்ந்த கோவில் கலையை வந்து வளர்த்தாங்க. தமிழகத்தில் இந்த பணியை தொடங்கினவங்க வந்து பல்லவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற கலை அப்படின்னு பார்க்கும்போது கரகாட்டம், காவடி ஆட்டம், அழகு கூத்தாடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நாட்டுப்புற கலை. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து என்ன மற்ற நாட்டுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நறுமண பொருள்களான மஞ்சள், ஏலக்காய், சந்தனம், கிராம்பு, இந்த பொருள்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி தான் நம்மளோட ஆட்சி வந்து நடைபெறுது. மற்ற நாடுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க.
இதை ஏன் சொல்கிறாங்கன்னா சோழர்கள் காலத்திலேயே குடவோலை முறை இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் உத்திரமேரூர் கல்வெட்டு நம்மளுக்கு சொல்லுது. இது வந்து இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பெருமையை வந்து கொடுக்குது. நிறைய அறிஞர்கள் வந்து நம்மளோட நாட்டில் இருந்திருக்காங்க. சர் சி வி ராமன், ஹர்கோவிந்த கொரானா, சுப்பிரமணியம் சந்திரசேகர், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து மருத்துவம் அறிவியலில் சிறந்திருந்திருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திலும், அமர்த்தியா சென் பொருளாதாரத்திலும், அன்னை தெரசா அமைதிக்காவும் நோபல் பரிசு வாங்கி இந்தியாவுக்கு பேர் சேர்த்திருக்காங்க. தாவரவியல் ஜெகதீஷ் சந்திரபோஸும், பூஜ்ஜியத்தின் மதிப்பை பரப்பிய சீனிவாச ராமானுஜமும், இசைக்காக ஏஆர் ரஹ்மானும், விளையாட்டுத்துறையில் விஸ்வநாதன் ஆனந்தும் இந்தியாவோட பெருமையை உலகத்திற்கே தெரிகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. இதோட இந்த பாடம் முடியுது. இந்த பாடம் ரொம்ப பெரிய பாடம் தான், அதனால் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கேட்டோன்னே நீங்கள் இந்த பாடம் படிக்கும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.